கழிப்பறையில் 10 நிமிடம் மேல் அமர்ந்து இருந்தால் என்ன ஆகும் தெரியுமா? இப்போ இருக்கிற தலைமுறைகள் எல்லாரும் டாய்லெட்ல கூட மொபைல் யூஸ் பண்ணுவதை பழக்கமா வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரே இடத்துல தான் உட்கார்ந்து வேலை பண்ணுறாங்க. இதுல சரியா தண்ணீர் குடிக்க மாட்டாங்க, எக்ஸர்சைஸ் பண்ண மாட்டாங்க. இதுல மாகி ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அதிகமா சாப்பிட்டு முக்கி முக்கி மலம் கழிக்குறதால மூலம் வரும். அது மட்டும் இல்ல, மலம் கழித்த பிறகும் டாய்லெட்டை விட்டு போகாம டாய்லெட்டுல 30 நிமிஷம் மொபைல் பார்த்ததால் இங்க இருக்கிற நரம்புல பிரஷர் அதிகமாகி பைல்ஸ் வந்துரும். அது மட்டும் இல்ல, சரியா ஃபைபர் ஃபுட்ஸை சாப்பிடாம தண்ணீர் குடிக்காம இருந்தாலும் மலம் கல்லு மாதிரி ஆகிரும். இதுல மலம் கலிக்காம மொபைல் பார்க்கறதால மலம் நிறைய நேரம் இருக்கறதால சம்மட்டரே ஆகி கருங்கல்லு மாதிரி ஆகிடும். இதுல அனஸ் வேற ரொம்ப சென்சிட்டிவ் டைப். மலம் வெளியே போகும்போது அதை உரசிட்டே போறதுனால விரிசல் வந்துடுது. அதைதான் ஆசனவாய் வெடிப்புன்னு சொல்லுறோம். இதை சரியா கவனிக்கல நான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பவுத்திரம், உள்மூலம், வெளிமூலம் எல்லாம் கஷ்டப்பட வேண்டி இருக்கும். அதனால டாய்லெட்ல மொபைல் யூஸ் பண்ணுறத உடனே நிப்பாட்டுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.